ஹாய் வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜய் யாசர். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, அதனால நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா நம்ம ஸ்டுடியோக்கு ஆக்டர் நட்புட நாசர் அவர்கள் வந்திருக்காரு. அவருக்கு உங்கள் சார்பில் சார் வணக்கம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, ஸோ உங்களை பத்தி வியூவர்ஸ்க்கு நீங்களே ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க சார், அதுக்கப்புறம் மேலே போகும். சரிங்களா? ஓகே மக்களே, டிஎன்ஓ நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆக்டர் நட்புடன் நாசர். ஆக்டர்னு சொன்ன உடனே என்னடா இவனை எங்கேயும் பார்க்கல அப்படின்னு நினைக்காதீங்க. சின்ன சின்னதா இப்போதான் வளரும் ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல உங்க எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப ஹாப்பியா என்ஜாயா கொண்டாடுங்க. சூப்பர் சார், ரொம்ப அருமையான ஒரு இன்ட்ரோ நம்ம வியூவர்ஸ்க்காக கொடுத்துட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் கிட்ட இருக்க அதே கொஸ்டின் எங்களுடைய இருக்கு. நீங்களாம் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஒரு சின்னதாக சொன்னீங்க. நீங்க அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ப்ரோ. கண்டிப்பா உங்களுக்கும் வியூவர்ஸ்க்காகவும் நான் இதை சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா என்னுடைய பேர் நட்புடன் நாசர். நாசர் என்ன முஸ்லீம், இவரெல்லாம் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி இருப்பாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் உங்களுக்கு மட்டும் இல்லை வியூவர்ஸ்க்கும் வந்திருக்கும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்ல எல்லாம் சின்ன ஒரு கிராமம். அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ்ன்னு சொன்னப்பெல்லாம் அந்த ஊர்ல நாங்கள் ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும்தான் இருப்போம். ஸோ அப்படி இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தின்றது ஒரு ஸ்பெஷலான பண்டிகை. ஏன்னா சின்ன பசங்க அப்படி எல்லாம் எல்லாருமே சின்ன பசங்களாம் சேர்ந்து பக்கத்துல ஒரு ஏரி இருக்கும். அந்த ஏரியில போயிட்டு களிமண் எடுத்துட்டு வந்து விநாயகர் சிலையை செஞ்சு அதுக்கு பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி, இதுல பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுல செஞ்ச அந்த கொழுக்கட்டை சுண்டல் இதெல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க. அதெல்லாம் ஒரு மரத்தடியில வச்சு நல்லா ஜாலியா படைச்சு நாங்களே ஒரு தனியா ஒரு விநாயகர் சதுர்த்தி அப்படிதான் கொண்டாடுவோம். ஸோ இப்படியெல்லாம் நாங்கள் ஜாலியாகவே என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதனால விநாயகர் சதுர்த்தி பண்டிகைனாவே அந்த சின்ன வயசு மெமரிஸ் வந்துட்டு போகும் ப்ரோ. ஸோ ரொம்ப பிடிச்ச ஒரு பண்டிகைன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய சுண்டல் கொழுக்கட்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தருவாங்கல்ல, அதனால ரொம்ப பிடிச்ச ஒரு பண்டிகை விநாயகர் சதுர்த்தி. இது வரைக்கும் என்னுடைய இன்டர்வியூவை ரொம்ப பொறுமையா கேட்டுட்டு இருந்த வியூவர்ஸ்க்கும் யாசர் ப்ரோவுக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். வணக்கம் சார்.